ரொமான்டிசிசம், ஆப்டிமிஸ்ட் அண்ட் பெசிமிஸ்ட். இப்போ இந்த சாப்டரில் அமெரிக்கன் ரொமான்டிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த ஆப்டிமிஸ்ட் அண்ட் பெசிமிஸ்ட் ரைட்டர்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ரெண்டு செட் ஆஃப் ரைட்டர்ஸ்குள்ளே? ஏன்னா ரெண்டு பேருடைய கான்செப்டே வந்து நேச்சர், இமேஜினேஷன் அது ஒன்று தான். ஆனால் அதுக்குள்ளேயும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஆப்டிமிஸ்ட் ரைட்டர்ஸ் அண்ட் யாரெல்லாம் பெசிமிஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் அவங்கள பற்றின கிளியரான டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். த ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்து அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பீரியடை வந்து கோல்டன் ஏஜ், அமெரிக்கன் லிட்ரேச்சருடைய ஒரு கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். அதுக்கான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் ரொமான்டிசிசம், ரொமான்டிக் ரைட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதை தாண்டியுமே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. டெமோக்ரஸி, எக்ஸ்பான்ஷன், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது அந்த பீரியட் லிட்ரேச்சர் வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறதுக்காக. பட் இருந்தாலும் இந்த ரொமான்டிசம் ரைட்டர்ஸும் இவங்களுடைய ஒர்க்ஸுமே ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் கோல்டன் ஏஜ்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அது மோஸ்ட்லி வந்து நியூ இங்கிலாண்டை சேர்ந்த ரைட்டர்ஸாக இருந்தாங்க. ஓகேவா? நிறைய நியூ இங்கிலாண்டை சேர்ந்த ரைட்டர்ஸ் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க லிட்ரேச்சருக்கு. அந்த கோல்டன் ஏஜ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் அந்த ஏஜ் அடையறதுக்கு அந்த ரைட்டர்ஸ் ஒரு முக்கியமான காரணம், ப்ராமினென்ட்டான ரைட்டர்ஸ் அந்த இடத்துல இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்து. ஓகேவா? ஃப்ளவரிங் அப்படின்னா மலர்றது. இப்போ நியூ இங்கிலாந்து சேர்ந்த ரைட்டர்ஸ் வந்து நல்லா மலர வச்சாங்க லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்து சொல்லி அந்த ஏஜை ரெஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ரெனாய்சன்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு மறுமலர்ச்சி, லிட்ரேச்சரில் ஏற்பட்ட ஒரு மறுமலர்ச்சி, மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டன் ஏஜ். ஓகேவா? 1729 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நமக்கு அந்த நியூ இங்கிலாந்து ரைட்டர்ஸ் ஒரு ரெண்டு பேரை பார்த்தோம் அப்படின்னா தௌரு அண்டு ஹாத்தோன், நத்தானியல் ஹாத்தோன், இவங்க ரெண்டு பேர். தென் ராபர்ட் லோவல், இவங்கெல்லாம் அந்த நியூ இங்கிலாண்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான ரைட்டர்ஸ் நியூ இங்கிலாண்டில் இருந்ததுனால த ஃப்ளவரிங் ஆஃப் நியூ இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கிளியராக பார்க்க போகிறது ரொமான்டிசிசம். ஏன்னா இந்த ரொமான்டிசம் அப்படிங்கிற இந்த ஒரு பகுதி தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு அந்த கோல்டன் ஏஜ் டைட்டில் கிடைக்கிறதுக்கு. ஓகேவா? ஏன்னா அந்தளவு ஒரு பியூட்டிஃபுல் செட் ஆஃப் ரைட்டர்ஸ் இந்த ஏஜில் இருக்காங்க. எமர்சன், ஃபியூலர், இப்படி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்டிமிஸ்ட்டுக்கும் பெசிமிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், அவங்களோட இது எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்டிமிஸ்ட் ரைட்டர்ஸோட இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்ஸில் ஹியூமன் விர்ச்சு, ஸ்பிரிச்சுவலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஈஸியாக சொன்னால் டிரான்சென்டென்டலிசம் அந்த இது டேர்ம் கீழே வர ரைட்டர்ஸ் எல்லாமே இந்த ஆப்டிமிஸ்ட் ரைட்டர்ஸ். ஓகேவா? டிரான்சென்டென்டலிஸ்ட் ரைட்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஐடியலிசம் இது எம்ப்ரேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியலிசம் அப்போஸ் பண்ணுற மாதிரியும் நேச்சரை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் தான் அவங்களுடைய ஒர்க்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதுகிற எல்லா ரைட்டர்ஸ் வந்து ஆப்டிமிஸ்ட் ரைட்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடியலிசம் எம்ப்ரேஸ் பண்ணியிருப்பாங்க, தென் நேச்சரில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மெட்டீரியலிசமாக அப்போஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நேச்சர் எதனாலலாம் ஸ்பாயில் ஆகுது அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வால்டன்னு ஒரு புக் இருக்குது, அது ஹெனரி டேவிட் தோரோ எழுதுனது. அவருடைய மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை விட்டுட்டு ஒரு குளத்து வால்டனுங்கிற ஒரு பாண்டு கிட்ட போய் ஸ்பெண்ட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த புக்கில் எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ இப்படி இந்த மெட்டீரியலிசமை அப்போஸ் பண்ணி இந்த மாதிரி இண்டிவிஜுவலிசம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸை உள்ளே கொண்டு வந்து இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அந்த இயற்கையை வர்ணிச்சு அந்த இயற்கை கூட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த இயற்கை தான் நல்லா இருக்கும், நரிஷ் பண்ணணும் நம்மளை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அப்படின்னா அவங்களாம் அந்த டிரான்சென்டென்டலிசம் கீழே வருவாங்க, ஆப்டிமிஸ்ட் ரைட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஹியூமன் விர்ச்சுஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் ஆப்டிமிஸ்ட் ரைட்டர்ஸ். யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன், மார்கரெட் ஃபியூலர், ஹென்ரி டேவிட் தோரோ, வால்ட் விட்மன், இவங்கெல்லாம் இந்த செட் அந்த ஆப்டிமிஸ்ட் ரைட்டர்ஸ்குள்ள வந்துருவாங்க. தென் பெசிமிஸ்ட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் ஹியூமன் ஃபாலபிலிட்டியை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிலபஸ்லேயே இருக்கிற நத்தானியல் ஹாத்தோனுடைய தி ஸ்கார்லட் லெட்டர். ஒரு மனுஷன் பண்ணுற தப்பு இல்லையா, தப்பு எல்லாரும் பண்ணக்கூடிய இயல்பு தான். ஸோ மனுஷன் ஏன் தப்பு பண்ணுறான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, சைக்காலஜிக்கலாக சொல்லியிருப்பாங்க, நேச்சரோட கனெக்ட் பண்ணியே சொல்லியிருப்பாங்க. ஸ்கார்லட் லெட்டர் ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் நேச்சர் கனெக்ஷன் நிறையவே இருக்கும். ஸோ நம்ம தப்பு பண்ணுறோம், அந்த மனுஷனுடைய தப்பு, ஹியூமன் ஃபாலபிலிட்டி, சைக்காலஜியில் எந்தளவு சைக்காலஜியில் அஃபெக்ட் ஆகுறாங்க, இது நம்முடைய சின்னுடைய காரணம் என்ன, நம்ம பண்ணுற பாதுக்கு காரணம் என்ன, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், நம்மளை எப்படி அழிச்சிக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த பெசிமிஸ்ட் ரைட்டர் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆப்டிமிசம் பெசிமிசம் நமக்கு நல்லாவே என்னென்னு தெரியும். இப்போது ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டோமே, அதில் தண்ணி இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குப்பா அதில், இது போதாது அப்படின்னு நினச்சோன்னா ஆப்டிமிசம். கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது அப்படின்னா அது பெசிமிசம் இல்லையா? பார்க்குறது ஒரு பாசிட்டிவில் பார்த்தா ஆப்டிமிசம், நெகட்டிவில் பார்த்தா பெசிமிசம் இல்லையா? ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா மேலே உள்ளவங்கலாம் நேச்சரை ஃபோக்கஸ் பண்ணி மெட்டீரியலிசம் டிக்ளைன் பண்ணிவிட்டு அதோடைய அழகை வர்ணிக்கிறாங்க, நேச்சரில் இருக்கிற அழகை வர்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்களை பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் ஃபாலபிலிட்டி, ஒரு பாவத்துடைய காரணம் என்ன, சைக்காலஜிக்கல் அஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்குறாங்க இல்லையா? பண்ணுற தப்பு அப்படின்னு பார்த்துருங்க. ஹியூமன் விர்ச்சுஸ் அவங்க கொண்டாடுறாங்க, இவங்க ஹியூமன் ஃபாலபிலிட்டியை கொண்டாடுறாங்க. ஸோ ஆப்போஸ் ஆகுதா? ஸோ அதனால் அவங்களும் ஆப்டிமிஸ்ட் ரைட்டர்ஸ், இவங்கெல்லாம் பெசிமிஸ்ட் ரைட்டர்ஸ். இந்த பெசிமிஸ்ட் ரைட்டர்ஸில் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எட்கர் ஆலன் போ இருக்காரு, நத்தானியல் ஹாத்தோன், ஹெர்மன் மெல்வில், எமிலி டிக்கின்சன் ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்களுடைய ஒரு போயம், அவங்களுடைய எல்லா போயம்ஸுமே அப்படி தான் இருக்கும். ஓகேவா? சைக்காலஜிக்கலாக எந்தளவு இந்த சஃபரிங் ஒரினால இதாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க போயம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். நத்தானியல் ஹாத்தோன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள், அவருடைய ஸ்காலர் லிட்டரேச்சரே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பீரியட் இவங்கெல்லாம் ரொமான்டிக் ரைட்டர்ஸ் தான், மொத்தமாக தான் ரொமான்டிசம் கீழே வர ரைட்டர்ஸ் தான். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினைன்னு வரும்போது ஆப்டிமிசம் பெசிமிசம் அவங்களுடைய வியூஸ் மாறுபடும் போது ரெண்டாக பிரிச்சுருக்காங்க.
இப்போ இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 1820 தான் அமெரிக்காவில் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா, ஜெர்மனியில் தான் ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆயிருக்கும், தென் இங்கிலாந்து, தென் ஃப்ரான்ஸ், அடுத்து அமெரிக்காவுக்கும் இந்த ரொமான்டிக் மூமெண்ட் வந்துச்சு. ஓகேவா, ஸோ இவங்க எல்லாருமே இந்த ரொமான்டிக் மூமெண்ட் கீழே வர ரைட்டர்ஸ் தான். ஆப்டிமிஸ்ட் பெசிமிஸ்ட்னு பிரிக்கும் போது மட்டும் ரெண்டு ஜான்ராவாக பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஆப்டிமிஸ்டிக் வியூ எழுதுறவங்க, பெசிமிஸ்டிக் வியூ எழுதுறவங்க அப்படி மட்டும் தான் மாறுபட தவிர வேறு மற்றபடிக்கு இவங்க ஒரே கேட்டகரி கீழே தான் வருவாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா, இந்த மூமெண்ட் வந்து 1820 ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த டைம் வந்து 1865 வரைக்குமே அமெரிக்காவில் ரொம்ப பீக்கில் இருந்த ஒரு மூமெண்ட். ஓகேவா, ஸோ அந்த பீரியட் லிட்ரேச்சர் ஒரு கோல்டன் ஏஜ் லிட்ரேச்சர்னு சொல்லுறது ரீசனே இந்த ரொமான்டிசம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான். அது மட்டும் இல்லாமல் எது சேர்ந்த ரைட்டர்ஸ் தான். ஓகேவா, ரொமான்டிசம் நமக்கு நல்லாவே என்னென்னு தெரியும், இண்டிவிஜுவலிசம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் இமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தும் நேச்சரை ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனோட, மனுஷனுக்கு நேச்சருக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, நேச்சர் தான் ரொம்ப இது அப்படிங்கிற மாதிரி நேச்சரை வர்ணிச்சும் எழுதப்பட்ட ரைட்டிங்ஸ் தான் ரொமான்டிசம் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வரும். ஓகேவா, ஸோ மனுஷனுடைய, ஏன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கிலாந்து ரொமான்டிசம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முந்தின ஏஜ் முழுக்க வந்து நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் ஃபுல்லாக நியோ கிளாசிசம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்குமே இருந்துச்சு. ஃபுல்லாக ரொம்ப பம்பாஸ்டிக் லாங்குவேஜ்லையும் லாஃப்டி லாங்குவேஜ்லேயும் தான் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஆனால் காமன் மேனுக்கு புரியிற மாதிரி இருக்கணும் சொல்லி லிரிக்கல் பேலன்ஸ் பப்ளிஷ் ஆகி நமக்கு ரொமான்டிசம் ஆரம்பிச்சிது இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நார்மலாக ஒரு எமோஷன் தான் முக்கியம், ஹியூமன் எமோஷன். ஆக்ஷன்ஸ் தாண்டி இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஹியூமன் விர்ச்சுவஸ், நேச்சரில் எவ்வளோ அழகு இருக்குது, மெட்டீரியலிசம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் மெட்டீரியலிசம் அப்போஸ் பண்ணி இண்டிவிஜுவலிசம் கொண்டு வந்து பல விஷயங்கள கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ ஒரு மாற்றம் முழுக்க. ஏன்னா நம்ம இந்த இதை ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸில் பார்த்தோம், பியூரிட்டிசம் தாட்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதுலேருந்துலாம் விடுபட்டு கொஞ்சம் நேச்சர் சைடு இந்த ரைட்டர்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஓகேவா, ஸோ அதுவரை யாரும் கண்டுக்காமல் இருந்த, யாருக்கும் தெரியாத அழகழகான அமெரிக்கன் லேண்ட்ஸ்கேப்லாம் இவங்க எல்லாரும் போய் வர்ணிக்க ஆரம்பித்தாங்க அவங்களுடைய ஒர்க்ஸில். ஏன்னா நேச்சர் ரைட்டர்ஸோட இதே அதானே, அவங்க ஒரு இடத்த பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு மரம் அதோட அழகாக ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை பற்றி அழகாக எழுதுவாங்க. ஸோ இதான் அவங்க இது. ஸோ யாரு கண்ணுக்கும் தெரியப்படாத அழகழகான அமெரிக்கன் லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் இந்த ரைட்டர்ஸ் போய் பார்த்து அதெல்லாம் வர்ணித்து நிறைய ரைட்டிங்ஸ் எழுதுறாங்க. ஸோ நல்ல எல்லா இடங்களும் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ நேச்சர் ரைட்டிங் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், இது ஒரு ஃபிலாசபிக்கல் மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இண்டிவிஜுவலிசமையும் தென் இமோஷன்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து வரப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் இந்த ரொமான்டிசிசம். ஓகேவா, இதில் ஒரு முக்கியமான ரைட்டர் யாருன்னு பார்த்தோன்னா ஹென்ரி டேவிட் தோரோ. இவருடைய ஒரு ஒர்க் வால்டன் அப்படிங்கிற ஒர்க் பற்றி நான் ஆல்ரெடி சொன்னேன். 1854 பப்ளிஷ் ஆன ஒரு ஒர்க்கு. மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் ரொம்ப மூழ்கி போய் ரொம்ப வருத்தத்தில் இருந்த நம்ம தோரோ வந்து வால்டன் பாண்டு போய் ஒரு கொஞ்சம் வருஷம் இருப்பார், கொஞ்ச நாள் இருப்பார். இருந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மாறிச்சு, எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தார், எவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு அந்த பாண்டை பார்க்கும்போது, அந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை பற்றிலாம் ரொம்ப அழகாக வர்ணிச்சு எழுதியிருப்பார். ஸோ இயற்கை மூலமாக நம்ம எப்படி நரிஷ் ஆகிறோம் அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ இந்த இதில் மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டரை தாட்டும் எமோஷனும் தான் முக்கியமான ஒரு இதாக இருக்கும். அவருடைய எமோஷன்ஸ் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, இயற்கையோடு ஏய்ந்து வாழும்போது எப்படி இருந்தார், அந்த மாதிரி விஷயங்கள தான் அதில் பேஸாக இருக்குமே தவிர அவர் ஹீரோ கிடையாது, அதில் நேச்சர் தான் ஹீரோ. ஸோ இப்படி தான் அந்த ரைட்டிங்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதில் முக்கியமான ரைட்டர் நம்ம ஹென்ரி டேவிட் தோரோ, அவருடைய ஒரு முக்கியமான ஒர்க்கு வால்டன். ஓகேவா, இப்போ இந்த வால்டனை பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ப்ரோஸ் ஒர்க். ஓகேவா, அதாவது ப்ரோஸாக தான் இருக்கும் முழுக்க. அந்த ஒரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை எழுதியிருப்பார், அது ஒரு போயம் கிடையாது. ஆனால் நிறைய ரைட்டர்ஸ் இந்த மாதிரி ப்ரோஸில் தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சிலர் வந்து போயமுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதில் யாரும் இந்த சில 2 பெஸ்ட் ரைட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வால்ட் விட்மன், எமிலி டிக்கின்சன், இவங்க 2 பேரை கண்டிப்பாக சொல்லலாம். அந்த எமிலி டிக்கின்சன் வந்து பெசிமிஸ்ட்டில் வந்துடுவாங்க, விட்மன் வந்து ஆப்டிமிஸ்ட்டில் வந்துடுவார். ஓகேவா, ஸோ இவங்க 2 பேரும் இந்த ரொமான்டிக் ரைட்டர்ஸில் ஃபேமஸான ரைட்டர்ஸ். போயம் எழுதுறதுல ஓகேவா, ப்ரோஸில் அவர் தான் நம்ம ஹென்ரி டேவிட் தோரோ. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வர நம்ம பார்க்கலாம். பட் இல்லாமல் நிறைய நாவல்ஸ், ஹெர்மர் மெல்வில்லுடைய மோபி டிக் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான நாவல், தென் ஹாரியட் பீச்சர் ஸ்டோவோடைய அங்கிள் டாம்ஸ் கேபின், இதுவும் 2 ஃபேமஸான நாவல். தென் எட்கர் ஆலன் போவுடைய ஷார்ட் ஸ்டோரிஸ், நிறைய ரொம்ப ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. தென் ரிப் வான் விங்கிள், வாஷிங்டன் இர்விங்கோடைய ரிப் வான் விங்கிள். இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்து க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், இவங்க அதெல்லாம் இவங்க ரைட்டிங்ஸ்குள்ளே அழகழகாக கொண்டு வந்து அந்த ரொமான்டிக் ஏற்ற மேலும் மேலும் மெருகேற்றினாங்க. ஓகேவா, தென் இப்போ ஃபர்ஸ்ட்டு ரால்ஃப் வால்டோ எமர்சனை பற்றி பார்க்கலாம். அந்த அமெரிக்கன் ரொமான்டிசம்ல முக்கியமான ரைட்டர்ஸில் இவரும் ஒருத்தர். இவர் ஒரு டிரான்சென்டலிசம் மூமெண்ட்டில் கூட ஒரு முக்கியமான ரைட்டர் தான். ஒரு டிரான்சென்டலிஸ்ட்டும் கூட இவர். இப்போது எமர்சனுடைய ஒர்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ்னு ஒரு இருக்குது. இந்த ஒர்க்கில் சொல்லியிருப்பார் அப்படின்னா மற்றவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் மற்றவங்களுடைய ஒரு கிரிட்டிசம் ரொம்ப நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றக்கூடாது. நமக்கு நிறைய சாய்ஸஸ் நமக்குள்ளே இருக்கும். அந்த சாய்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணி கொண்டு போகணும். அடுத்தவங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இவருமே ரொம்ப ஒரு ஃபேமஸான ரைட்டர் தான். ஓகே, இந்த ரொமான்டிசம் மூமெண்ட்டில். ஏன்னா இந்த மாதிரி தாட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இண்டிவிஜுவலிசம் அந்த மாதிரி கான்செப்ட்டில் எழுதியிருக்காரு இல்லையா. ஸோ இண்டிவிஜுவலிசமே இந்த ரொமான்டிசம் கீழே தானே வரும். ஸோ எமர்சனும் ஒரு ஃபேமஸான ரைட்டர். தென் ஹென்ரி டேவிட் தோரோ. ஓகேவா, தோரோ ஒரு எசேஸ், போயட், ஃபிலாசபர், பட் இல்லாமல் எமர்சனுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இவர். ஓகேவா,
தோரு வந்து வால்டன் ஒரு புக் எழுதினார் இல்லையா, 2 இயர்ஸ் அந்த வால்டன் பாண்டோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்போது யாரோட இதில் இருந்திருப்பாருன்னா, அந்த எமர்சன் தான் இவருக்கு இந்த லேண்ட்லாம் கொடுத்தாங்க, நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்துருவார் கேபின் ரெடி பண்ணுறதுக்கு. அந்த கேபினில் இவர் தங்கி தான் வால்டன் பாண்ட் கூட இவர் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அழகாக அதில் எழுதியிருப்பார். ஒரு வால்டன் அப்படின்னு புக் எழுதியிருப்பார். அந்த 2 இயர்ஸில் 2 இயர்ஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வால்டன் பாண்டுக்கிட்ட எப்படிலாம் இருந்தார், ஃபிஷ் பிடிக்க போவார், நிறைய ஷேர் பண்ணியிருப்பார். மீன் பிடிக்க போவோம், ஆனால் நாங்கள் மீனே பிடிக்க மாட்டோம், அப்படியே அமைதியாக இருப்போம், அந்த இது வந்து நம்மளை பேசவே வைக்காது, அந்தளவு அந்த போனது நம்மள அப்படியே அப்படி ஒரு அமைதியாக வச்சுக்கும், ஒரு ப்ளஷர் கொடுக்கும் அந்த இடத்துக்கிட்ட நம்ம நடந்து போனாலே, பறவைகள் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஒர்க்கை வந்து தோரோ எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணது எமர்சன் கூட சொல்லலாம். அவருக்கு அந்த இடம் கொடுத்து அந்த கேபின் அமைச்சு கொடுத்து அங்கே தங்கி ஒரு 2 வருஷம் இருக்க வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஹெல்ப்புமே பண்ணியிருக்காரு இந்த புக் மூலமாக. அதனால தான் வால்டன்கிற புக்கும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. தென் அடுத்த ஃபேமஸான ரைட்டர் வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் வந்து ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் போய்ட்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ரைட்டர் இந்த ஏரால. பட் இல்லாமல் ஃப்ரீவர்ஸ் தான் மோஸ்ட்லி ஒரு ரைட்டிங்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாரு. இவருடைய 2 ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம்னா சாங் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ். ரெண்டு ஃபேமஸான ஒர்க்ஸ். லீவ்ஸ் ஆஃப் கிராஸில் வந்து நேச்சருக்கும் மனுஷனுக்கும் என்ன கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக அந்த போயட்ரி கலெக்ஷனில் சொல்லியிருப்பாரு. தென் மார்கரெட் ஃபியூலர், இவங்க ஒரு ஃபீமேல் ரைட்டர். இவங்க வந்து அந்த பீரியடில் இந்த மெட்டீரியல் கிரீட், அந்த மெட்டீரியல் வெல்த் மேலே மக்களுக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ஒரு சாடி நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. அதை சொல்ல பண்ணுற மாதிரி இந்த கிரீடு எந்த அளவுக்கு வந்து இந்த இந்த வெல்த் மேலே மக்களுக்கு ஆசை இருக்குது, நேச்சரை தாண்டி அதையும் விரும்புகிறாங்க, அந்த மாதிரி இவங்க ஒர்க்ஸ் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர் இஷ்யூஸ்க்கும் நிறையா குரல் கொடுத்துருக்காங்க இந்த மார்கரெட் ஃபியூலர். ஓகேவா? தென் ஹாத்ரோன், ஹெமன் மெல்வில், இவங்களும் ஃபேமஸான ரைட்டர்ஸ் தான். இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஓகேவா? இவங்க ரைட்டிங்ஸ்லேயும் ரொமான்ஸ், இமேஜினேஷன் இது எல்லாமே இருக்கும். பட் அவங்க இது சற்று ஒரு வேறுபாடு இருக்கும். இதுக்கு ஈஸி எக்ஸாம்பிள் தி ஸ்கார்லட் லெட்டர் கூட சொல்லலாம். ஏன்னா பெசிமிசம் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதை ஒரு வேறுபாடாக வச்சு கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ சற்று ஒரு வித்தியாசம் தான். பட் இமேஜினேஷன் இருக்கும், க்ரியேட்டிவிட்டி இருக்கும், எல்லாம் இருக்கும், நேச்சரோட கனெக்ஷன் இருக்கும். பட் அவங்க சொல்கிற விதத்துக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் ஜஸ்ட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஹோலாக ரொமான்டிசம்னு பார்க்கும்போது ஆப்டிமிசம், பெசிமிசம் எல்லாமே அந்த ரைட்டர்ஸ்லாம் அது கீழே தான் வருவாங்க இல்லையா? ஸோ டிரான்சென்டென்டலிசம், டார்க் ரொமான்டிசம், காத்திக், ஸ்லேவ் நரேட்டிவ்ஸ், அபாலிஷனிசம் இது எல்லாமே இந்த ரொமான்டிசம் கீழே வரக்கூடிய சப் ஜான்ராஸ் தான். ஓகேவா? காத்திக்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஹியூமன் நேச்சரை தாண்டி வித்தியாசமான சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. ஓகேவா? அதெல்லாம் காத்திக் ஃபிக்ஷன்ஸ். தென் ஸ்லேவ் நரேட்டிவ்ஸ், ஸ்லேவுடைய கஷ்டங்கள், அவங்க கஷ்டத்தை நரேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். தென் அபாலிஷனிசம், ஆன்டி ஸ்லேவ் லிட்ரேச்சர், ஸ்லேவ்ஸ்லாம் இது பண்ணக்கூடாது, ஸ்லேவரியை ஒழிக்கணும், அந்த மாதிரி வந்த ஒர்க்ஸ் அதெல்லாம் இதில் வரும். டிரான்ஸ்ஜெண்டர்னு நமக்கு நல்லாவே தெரியும், நேச்சரை ஃபோக்கஸ் பண்ணி மெட்டீரியலிசம் டிக்ளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டார்க் ரொமான்டிசம்னா அதுவும் நமக்கு நல்லாவே தெரியும், செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், ஹியூமன் ஃபாலிபிலிட்டி, அந்த ரெண்டை தான் வந்து ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பெசிமிஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அந்த ரைட்டர்ஸ்குள்ளே கொண்டு வரோம். ஓகேவா?